அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி நியூ இயர். பாரதி காலேஜுக்கு எப்போ வந்தாலும் ஒரு புது உங்களை எல்லாம் சந்திக்கும் போது ஒரு புது உற்சாகமும் மகிழ்ச்சியும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த அளவுக்கு எப்பவுமே எனர்ஜியாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த பாரதி கல்லூரி மாணவர்கள். இது வந்து இந்த கல்லூரிக்கு நான் வர்றது முதல் முறை கிடையாது, பல முறை நான் வந்திருக்கிறேன். பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் பல முறை நான் சந்திச்சிருக்கிறேன். இங்கே எதில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு விழா கட்டடத்தை 2024ஆம் ஆண்டு நான் தான் திறந்து வச்சேன். அது எனக்கு கூடுதல் சிறப்பு பெருமை. அது மட்டும் இல்லை, 10 நாட்களுக்கு முன்பு, சரியாக ஒரு 12 நாட்களுக்கு முன்பு இந்த பகுதிக்கு வரை இருந்திருந்தேன். பிரகாசம் சாலையில் அமைய இருக்கக்கூடிய முதல்வர் படைப்பகம் மற்றும் நூலக கட்டிடத்திற்கு அந்த பணிகளை நான் தான் துவக்கி வச்சேன். அந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாணவிகள் சகோதரிகள் நிறைய பேர் பேசுனீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பேசுனீங்க. பேசும்பொழுது ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தீங்க, நன்றியும் சொன்னீங்க. இந்த பில்டிங் கட்டுறதுக்கு எந்த வகையில் உங்களுக்கு பயனாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அதே நேரத்தில் ஒரு ரிக்வஸ்ட்டை வச்சிங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த காலேஜ் கலைஞர் நூற்றாண்டு கட்டடம் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசுனீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மாணவிகள் நிறைய பேர் படிக்கிறாங்க, சிறப்பாக படிக்கிறாங்க என்பது தான் கலைஞர் நூற்றாண்டு கட்டிடத்திற்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. அப்போ ஒரு ரிக்வஸ்ட் வச்சிங்க, உங்கள் கல்லூரிக்கு ஒரு ஆடிட்டோரியம் வேணும் அப்படின்ற வேண்டுகோள் வச்சுருந்தீங்க. அது கண்டிப்பாக நீங்களும் மறந்துருக்க மாட்டீங்க, நானும் மறக்கலை. அதனால தான் உடனே நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அதை ஞாபகப்படுத்தி அதை உடனடியாக செஞ்சு கொடுக்கணும்னு இன்னைக்கு உங்கள் காலேஜுக்கே வந்து நீங்கள் கேட்ட அந்த ஆடிட்டோரியமுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கின்றோம். அந்த பணிகளை துவங்கி இருக்கின்றோம். அமைச்சர் இடத்துலையும் அதிகாரிகளுக்கு கேட்டேன், எவ்வளோ நாளில் இந்த ஆடிட்டோரியம் ரெடி ஆகும் அப்படின்னு கேட்டேன். குறைந்தது ஒரு 4 மாதத்துக்குள்ளே எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துட்றோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயம் 4 மாதங்களில் உங்களுக்கான ஆடிட்டோரியம் இங்கே இருக்கும். உங்களுக்கு இன்னும் பல நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பொங்கல் விழானாலே தமிழ்நாடு முழுக்க ஒரே கொண்டாட்டமாக தான் இருக்கும், மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அது ஒரு காலேஜ் கேம்பஸ்னால் அது கேட்க தேவையில்லை. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை இன்னும் அதிகமாக்குன்ற வகையில் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய அரசு இன்னைக்கு உங்களுக்கு லேப்டாப் வழங்குகின்ற நிகழ்ச்சியும் சேர்த்து நடத்தியிருக்கின்றோம். இன்னைக்கு 20 மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கியிருக்கின்றோம். விரைவில் அனைத்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த வருஷம் மட்டும் முதலமைச்சர் அவர்கள் 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கணும்னு முடிவெடுத்திருக்கிறாரு. அதுக்கான பணிகளை துவங்கிட்டோம். பெண்களுடைய கைகளில் இருந்து கரண்டியை பிடிங்கிட்டு புத்தகத்தை கொடுக்கணும்னு தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார். ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் புத்தகத்தை மட்டும் இல்லை, கூடவே இன்னைக்கு லேப்டாப்பையும் சேர்த்து கொடுத்துருக்கிறார். ஏன்னா பெண்களுக்கு எவ்வளவு கல்வி முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஒரு ஆண் படிச்சுட்டான்னா அவனுக்கு மட்டும்தான் அது பயனாக இருக்கும். ஆனால் அதே ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் படிச்சுட்டாங்கன்னா அந்த குடும்பமே படித்த மாதிரி அந்த குடும்பத்திற்கே அது பயனாக இருக்கும். அப்படிப்பட்ட பெண்களுடைய கல்வியை ஊக்கப்படுத்தணும்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது அரசு பள்ளியில் படித்து எந்த காலேஜில் படித்தாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் நான் தரேன் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருக்கிறார். இந்த பாரதி கல்லூரியில் மட்டும் புதுமை பெண் மூலமாக கடந்த 4 வருஷத்தில் மட்டும் 3000 மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட், சாதனை. அது மட்டும் இல்லை, நான் முதல்வர் திட்டம் மூலமாக உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேலை வாய்ப்பையும் நம்முடைய அரசு ஏற்படுத்தி தருது. இந்த காலேஜில் மட்டும் 12,000 ஸ்டூடெண்ட்ஸ் நான் முதல்வர் திட்டத்தின் கீழே பயனடைஞ்சிருக்கீங்க. குறிப்பாக 1400 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் ஜாப் கிடைச்சி பணியையும் உறுதி செய்திருக்கிறது நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர்கள். இப்போ உங்களுடைய கல்விக்கு மேலும் உதவுறதுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் லேப்டாப்பை கொடுத்துருக்கிறாரு. இந்த காலேஜில் மட்டும் 1180 மாணவிகளுக்கு லேப்டாப்கள் வழங்கப்பட இருக்கின்றது. இன்னைக்கு முதல் கட்டமாக 20 மாணவிகள் கொடுத்துருக்கிறோம். ஆகவே நிச்சயம் இந்த லேப்டாப் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பெரிய பெரிய கம்பெனிஸில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் அது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். லேப்டாப்பை நல்லபடியாக பயன்படுத்துங்க. நிறைய அட்வைஸ் பண்ணுறணும் அப்படின்னு நினச்சிக்க வேணாம். பொழுதுபோக்காக மட்டுமல்ல, உங்களுடைய ஒவ்வொரு பொழுதையும் சிறப்பாக்கணும், எதிர்காலத்தை ஒளிமயமாக்கணும் தான் இந்த முதலமைச்சர் வந்து அந்த திட்டத்தை துவக்கி வச்சிருக்கிறார். இதில் நிச்சயம் படம் பார்ப்பீங்க, நிச்சயம் கேம்ஸ்லாம் ஆடுவீங்க. அதுக்காக மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த லேப்டாப் கிடையாது.
இதை இன்னும் பயனுள்ளதாக, உங்களுடைய படிப்புக்கு பயனுள்ளதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு இப்படி மாணவிகளுக்கு பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து தர இருக்கின்றது. நம்முடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும். அதன் மூலமாக உங்கள் ஒட்டுமொத்த குடும்பமே முன்னேறணும். அந்த பெருமையை பாரதி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நிச்சயம் ஏற்படுத்தி தருவீங்க என்ற நம்பிக்கை இந்த அரசுக்கும் முதலமைச்சர்களுக்கும் இருக்கு. இப்போ அடிக்கல் நாட்டியிருக்கின்ற இன்னொரு 4 மாதங்களில், குறைந்தது 4 மாதங்களில் இந்த ஆடிட்டோரியத்திற்கான அந்த பணிகள்லாம் முடிவடைஞ்சு நிச்சயம் நீங்கள் அழைச்சிங்கன்னா நானே வந்து அதை தொடர்ந்து வச்சு விடுறேன் உங்கள் முன்னிலையில். எனவே உங்களுடைய வளர்ச்சிக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கோ அதேபோல் நீங்களும் இந்த அரசுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் இனிய மீண்டும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.